ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹாப்பி வித் அம்மு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஃபேமஸான கேரளா ஸ்டைலில் மீன் பொள்ளிச்சது எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அதுக்கு எடுத்துருக்க மீன் என்ன பார்த்திங்கன்னா பாம்ப்ளேட் மீன் தான். இந்த மீனுக்கு பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் ஊரில் பாம்ப்ளேட்னு சொல்லுவோம். இது கேரளாலேருந்து பார்த்திங்கன்னா நெட்டர் மீன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரிஜினல் நேமு. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் நேமாக இருக்கும். நிஜமாக இந்த மீனில் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமில் தான் இந்த மீனில் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கனாவே அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதோட டேஸ்ட்டும் சரி, ஸ்மெல்லும் சரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்போ நான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 kg அளவுள்ள இந்த மீன் தான் வாங்கிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த மீன் பொள்ளிச்சது எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபுல் மீனுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கழுகி நல்லா எடுத்து வச்சுக்கலாம். சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கோடு போட்டுடலாம். அதாவது இந்த மாதிரி வர போட்டோம் அப்படின்னா நமக்கு மசாலா நல்லா உள்ள சூப்பராக இறங்கிடும். இந்த சதவுள்ள பாகத்தில் மட்டும் நம்ம நல்லா அழுத்தி வர போட்டுட்டு வயிறு பாகத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேசாக நம்ம போட்டுக்கலாம். இல்லைன்னா திருப்பி போடும்போது பார்த்திங்கன்னா உடையத்துக்கு சான்ஸ் இருக்கும். அப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி அளவில் வந்து நம்ம இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம் மீனில் வந்து. அப்போ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சைடாக நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்த சைடும் பார்த்திங்கன்னா நான் இதே மாதிரி தான் நான் வந்து சைட் பை சைடாக வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லுமே 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம மசாலா தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா நீட்டாக எல்லாமே உள்ளே வந்து இறங்கிடும். அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும். எல்லா சைடும் ஈவனாக வந்து மசாலா வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா செட் ஆகி வந்து நிற்கும். அடுத்து இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு மசாலா என்னென்ன நம்ம எடுத்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 ஸ்பூன் வந்து நான் வந்து பிளாக் பெப்பர் எடுத்திருக்கேன். அதே மாதிரி 15 பல் வந்து பூண்டு எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட அரை பீஸ் வந்து இஞ்சி எடுத்திருக்கோம். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்திருக்கோம். அதே வந்து 2.5 ஸ்பூன் அளவில் வந்து நம்ம மிளகாத்தூள் எடுத்திருக்கோம். சாதா மிளகாய் தூள் தான். கலருக்கு வந்து நீங்கள் அதாவது காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துடணும். அதாவது நல்ல தண்ணிலாம் அதிகம் இல்லாமல் இந்த மாதிரி திக் பேஸ்ட்டில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம மீனில் வந்து கட் பண்ணி வச்ச மீனில் வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாம் தேய்ச்சி விட்டுடலாம். தேய்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வால் பகுதி இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஜஸ்ட் ஒன்று ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் நல்லா அந்த நம்ம வரப்போட்ட இடம்லாம் நல்லா ஓப்பனாகி வரும். எல்லாம் நல்லா மசாலா இறங்குற மாதிரி நம்ம நல்லா எல்லாமே சம அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டுடலாம். அது இந்த ஹெட் சைட்லாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் நல்லா மசாலா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இந்த அளவுலேயே வந்து ரெடி பண்ணால் போதும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மீனோட அதாவது வறுத்து எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல்லும் சரி வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அப்போ எந்த மீனில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இதே மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷனில் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட் டைமில் இந்த பாம்ப்ளேட்டில் ரெடி பண்ணுறேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. எப்போதும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிரும். அப்போ வந்து அடுத்தடுத்து நம்ம இதே மாதிரி செய்ய தான் நமக்கு தோணும். அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதில் வந்து நான் வந்து ஒரு 1/2 எலுமிச்சை பழம் எடுத்துக்கிறேன். அதில் வந்து லெமனில் வந்து கொஞ்சம் நம்ம பிழிஞ்சு விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதாவது நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஒரு டேஸ்ட் வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து கிடைக்கிற மாதிரியே இருக்கும் அந்த மீனோட டேஸ்ட்டு. அப்போ நான் வந்து லெமன் வந்து ஜஸ்ட் மேலே ஒன்று இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுறேன். எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக ஈவனாக செட் ஆகி வந்துடும். அதே மாதிரி 2 சைடு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மீனில் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். மசாலா இருக்கட்டும், லெமன் எல்லாமே வச்சாச்சு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லைனா 15 நிமிஷத்துக்கு நம்ம வந்து ரெஸ்ட்டுக்கு வைக்கலாம். அப்போ மீன் மசாலாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும். அடுத்தது நம்ம மீன் பொள்ளிச்சதுக்கு தேவையான அடுத்த மசாலா, அதாவது வதக்கிறதுக்குள்ள மசாலா என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பெரிய வெங்காயம், கொஞ்சமாக தக்காளி, 2 பச்சை மிளகா, தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். நம்ம மசாலாவுக்கு வந்து ரெடி பண்ணக்கூடிய உள்ள ஒரு பொருட்கள் நம்ம எந்த அளவுக்கு மீன் எடுக்கிறோமோ அந்த அளவில் வந்து நம்ம இந்த மாதிரி மசாலாக்குள்ளது ரெடி பண்ணாலே போதும். அடுத்து வந்து நம்ம மீன் வந்து பொரிக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம மீன் பொரிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெயில் பொரிச்சோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மீனை வந்து நம்ம வந்து போட்டாச்சு. அப்போ மீன் வந்து ஒன் சைடாக ஆயிட்டு இருக்கட்டும். அப்போ இந்த சைடில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த தாளிப்பு தான் ரெடி பண்ண போகிறோம். அதாவது கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நிறைய உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மீன்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம மசாலா வந்து ரெடி பண்ணும்போதே உப்பும் அதே மாதிரி வந்து லெமன்லாம் பிழிஞ்சு விட்டனால கொஞ்சம் அதுலேயே நிறைய இருக்கும். இது மேலே நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால இதில் அவ்வளோ உப்பு நம்ம வைக்க வேண்டாம். அப்போ இந்த அளவில் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டாலே போதும். ரொம்ப சூப்பராக வந்து பிறண்டு வந்துடும்.
எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் பாலோட ஸ்மெல்லும் அதோட வாசமும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட அந்த டேஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே இந்த மீனுக்கு வந்து அவ்வளோ ஒரு சுவையை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டைம் நான் ரெடி பண்ண எனக்கே அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இது கண்டிப்பாக வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப நிறைய தேங்காய் பால் வேணும்லாம் அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 5 ஸ்பூன் இருந்தாலே போதும். நம்ம செய்கிறதுக்கு தேவையான, அதாவது நம்ம எந்த அளவுக்கு மசாலா ரெடி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தேவையான கொஞ்சம் தேங்காய் பால் ஒரு 1/2 டம்ளர் இருந்தாலே போதும். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம தேங்காய் பாலை ஊற்றிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் ரொம்ப வணங்கணும்னு கிடையாது, ஒரு மீடியமான லெவலுக்கு வணங்கினாலே போதும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மீன் வந்து இங்கே ஒன் சைடு வந்து நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி ரெடியாகி வந்த மீனை வந்து நம்ம வந்து அடுத்த சைடு வந்து ரெடி ஆகிறதுக்கு திருப்பி போட்டாச்சு. அப்போ பார்த்தாலே தெரியும் இந்த சைடில் வந்து எதுவுமே உடஞ்சி போல, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. மீன் வந்து ஒன் சைடாக ரெடி ஆகிட்டு இருக்கு, இனி ஆகட்டும். அந்த கேப்பில் வந்து நம்ம வந்து இந்த மெயின் இன்க்ரீடியன்ட் இந்த இலையை தான் வந்து நம்ம தீயில வாட்ட போகிறோம். இந்த தீயில நம்ம வாட்டின இலையில தான் வந்து நம்ம மீன் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக நம்ம வைக்க போகிறோம். இதுதான் உண்மையாலுமே செம்ம டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ்னே சொல்லலாம். நம்ம ரெடி பண்ண அந்த மசாலாவை வந்து இந்த இலையில வந்து நம்ம அடியில் வந்து செட் பண்ணி வச்சிடலாம். அதாவது நம்ம மீன் வைக்கிற அந்த அளவுக்கு வந்து செட் பண்ணி வச்சிடணும். அடுத்து வந்து நம்ம ரெடியான மீனும் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே வச்சுட்டு அடுத்த இன்னொரு லேயரும் கூட நம்ம போட்டுடலாம். அதாவது ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா வந்து கீழே நம்ம போட்டாச்சு, அதுக்கு மேலே ஒரு மீனையும் வச்சாச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு லேயரில் வந்து இந்த மசாலாவே ரெடி பண்ணி வச்சுருவோம். வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூடிட்டு இலையை நல்லா மூடிடணும். இதில் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தாலே அந்த இலை இருக்குது பார்த்திங்களா, வாட்டின இலையும் அதே மாதிரி இந்த மசாலா தேங்காய் பால்லாம் நம்ம போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த ஒரு வாசமும் ஒரு சுவையும் வந்து நமக்கு அவ்வளோ சூப்பராக வந்து இருக்கும். அப்போ கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். நம்ம எப்போதுமே ஒரே மாதிரி ஒரே ஸ்டைலில் நம்ம பண்ணுறதோட இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டில் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்னா வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கொடுக்கும். ரொம்பவே எல்லாேருக்கும் சூப்பராக பிடிக்கும். அப்போ வந்து இது செய்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் நம்ம நினச்சிட்டு இருக்க வேணாம், ரொம்பவே ஈஸி தான். அப்போ இந்த மாதிரி ஃபுல் மீன் நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலையில வந்து இந்த மாதிரி கட்டிட்டோம் பார்த்திங்களா, கட்டினதை வந்து அதே தோசைக்கல்லை நம்ம எந்த இதில் வந்து மீன் வருத்தமோ அதிலே வந்து ஜஸ்ட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் அப்படி இப்படி நம்ம திருப்பி போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இலைக்கும் அதுக்கும் அந்த ஸ்மெல்லெல்லாம் வந்து மீனில் இறங்கி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட மீன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இறக்கி வச்சுட்டு இந்த மாதிரி இலையை எடுத்து பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வாசமாக இருந்தது. அது எப்படின்னு என்னால் சொல்ல முடியல, அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருந்தது. அதாவது ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்ட எனக்கே வந்து அவ்வளோ பிடிச்சிருச்சு. நான் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாமல் தான் நினச்சேன், ஆனால் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. லாஸ்ட்டாக நம்ம சர்வ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு லெமன் வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு சர்வ் பண்ணோம்னா அவ்வளோ டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.